பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கிராமத்தில் இந்த ஆற்றிலிருந்து நான் உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிற அன்பு தம்பிங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு சில நேரங்களில் சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கிரிக்கெட் ஆடிட்டு அவங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்களோட சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா தான் போட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வாலிப வயசில் கர்த்தருக்காக சாதிக்க வேண்டிய வயசு இந்த பிள்ளைகள் சாதிக்கணும். இவங்களுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். சரி, இங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு 2-3 கேள்வி கேட்கலாமா? நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? ஃப்யூச்சரில் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? மொத்தத்தில் ஒரு ஆசை இருக்குல்ல, போலீஸ் ஆக போகிற, வெரி குட். தம்பி போலீஸ் ஆகிற, வைக்கிலுக்கு படிக்க போகிற, வெரி குட். வேறு டீச்சர் ஆக போகிறீங்க, வெரி குட். பேங்க் மேனேஜர், வெரி குட். சார் ஆக போகிறீங்க, என்ன சார் ஆக போகிற? மேக்ஸ், வெரி குட். வேற எதுனா சொல்கிறப்பா? ஓகே, இபி ஆக போகிறாரு, வெரி குட். பாருங்கள், இவங்கெல்லாம் சொன்னது கேட்டிங்களா? ஒரு காலத்தில் நான் கூட ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. மனுஷன் வயிற்றில் பிறகுறதுக்கு முன்னாடியே, தாய் வயிற்றில் பிறகுறதுக்கு முன்னாடியே கடவுள் ஒரு திட்டத்தை எழுதி வைக்கிறார். தேவன் ஒரு தீர்மானத்தோடு இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். வாழ்கிற வாழ்க்கையில் சில பேர் கலெக்டர் ஆகலாம், சில பேர் மினிஸ்டர் ஆகலாம், சில பேர் அதிகாரிகள் ஆகலாம், என்னன்னாலும் ஆகலாம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இல்லை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. இந்த பிள்ளைகள் சொன்னபடி அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதனால தான் நம்முடைய தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு காலத்தில் நானும் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்து வாரத்திற்கு 15,000 ரூபாய் சம்பளம் வர்ற மாதிரி நான் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் தேவன் பரலோக ராஜ்யத்தினுடைய வேலையை செய்ய ஊழியத்திற்காக என்னை அழைத்து இன்றைக்கி பாஸ்டாக என்னை வைத்திருக்கிறார். இந்த வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிங்க. இவங்கெல்லாம் வருங்காலத்தில் அவங்க ஆசையை நிறைவேற்றணும், அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தரிசனத்தோடு கூட அவங்க, அதாவது ஆசையோடு கூட தான் படிக்கிறாங்க. ஆனால் சத்ரு செய்கிற காரியம் அடுத்த லெவலுக்கு போக முடியாமல் வாலிப வயசில் சில பேரெல்லாம் தற்கொலை பண்ணி செத்துடுறாங்க, லவ் ஃபெயிலியரில் மாட்டி செத்துடுறாங்க, நிறைய பேர் வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டு செத்துடுறாங்க. நம்ம தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது, நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. கடவுளுக்காக நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவங்களுக்காக நம்ம ஒரு ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த பிரச்சனைகள் மாறட்டும். அப்படி ஆசை வருங்காலத்தில் நான் வந்து போலீஸ் ஆகணும், மிலிட்ரி ஆகணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை சொன்னாங்க. இவங்க வாஞ்சைகளை அப்படியே நிறைவேற்றும். வருகிற காலத்தில் எங்கள் இந்திய தேசத்தில் பெரிய சவால் விடுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவங்க விரும்பினபடியே வருங்காலத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க கர்த்தர் உதவி செய்யும். நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். இந்த கிராமத்திலேயே ஒருவேளை சாட்சியாக நிறுத்துங்க. யார் யாரை கொண்டு என்னென்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை அப்படியே செய்து நீர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். இந்த ஜபத்தில் இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள் வருங்காலத்தில் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென், ஆமென்.